அருளுடைமை. பணம் இருந்தால் 60 வயசு கிழவி கூட குமரி ஆயிரும் அப்படின்ட்டு நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துருப்போம் ரீசெண்ட் டைமில். சரிதானுங்க? அந்த மாதிரி பணத்தை பற்றி மிகைப்படுத்தி சொன்ன நிறைய பழமொழி புதுமொழி அப்படி இருக்குது. பணம் பத்தும் செய்யும், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்று தான் என்னோட திருக்குறளும் சொல்லுது. பார்க்கலாங்களா? அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, இருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி இல்லை. ஸோ இதோட பொருள் என்ன கேட்டிங்கன்னா, பணம் தாங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா கண்டிப்பாக பணம் வேணும். பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா பணம்ங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அதுக்காக பணம் இல்லைன்னா சந்தோஷமாக வாழ முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ எங்கே நீங்கள் திரும்பினாலுமே அது பணம் 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 தான் இருக்குது. குறிப்பிட்ட அளவாவது நமக்கு பணம் இருந்தால் தான் நம்மளால சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகத்தில் இன்பமான வாழ்க்கை இல்லை. அதே போல் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகத்தில் இடமில்லை. அதாவது சொர்க்கம் நரகம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை தான் குறிக்குது. அது என்னடா அருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இறைவனோட அருள்னு வச்சுக்கலாம். நரகத்தில் இடமில்லை, சொர்க்கத்தில் இடமில்லை அப்படிங்கிறதெல்லாம் எதை குறிக்குது? அதாவது நம்ம வாழும்போது ஏதாவது நன்மை பண்ணியிருக்கணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, இது எல்லாம் சேர்த்து வச்சு தான் அது வந்து அருள்னு சொல்கிறோம். ஒன்று இறைவனோட அருள், இல்லைனா நம்ம பண்ண புண்ணியங்கள், அப்படி இது எல்லாமே இந்த அருள்ங்கிற வார்த்தை குறிக்குதுங்க.